உடைக்கப்படும் இயக்கம், முடக்கப்படும் சின்னம், விசிகாவை சிதைக்க துடிக்கும் திமுகவின் சைலண்ட் ஆபரேஷன். தமிழக தேர்தல் களம் தற்போது சூடு பிடித்துள்ளது. யார் 2026 முதல்வர் என்ற கேள்விகளுக்கு மெல்ல மெல்ல விடை தெரிய வருகிறது. அதிமுக கூட்டணி ரேஸில் முந்தி வருகிறது என்கிறது கள ரிப்போர்ட். மேலும் திமுக கூட்டணியில் பெரிதாக உடன்பாடுகள் இல்லை. இது களத்தில் எதிரொலிக்க உள்ளது. தற்போது திமுகவின் தற்பொழுதைய அரசியல் அணுகுமுறை என்பது ஒரு விதமான மென்மையான சர்வாதிகாரத்தை போலவே காட்சியளிக்கிறது. பல ஆண்டுகளாக தங்களது சித்தாந்தத்தின் பாதுகாப்பதில் விசுவாசமான அரணாக விளங்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற தோழமை இயக்கங்களை தேர்தல் கால கணக்குகளுக்காக துச்சமாக மதிப்பது ஆளும் கட்சியின் அதிகார மமதையையே காட்டுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 175 தொகுதிகளில் தாங்களே போட்டியிட வேண்டும் என்கின்ற பிடிவாதமும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒற்றை இலக்கத்தில் இடங்களை ஒதுக்குவதும் ஒரு ஜனநாயக பண்பல்ல. குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற தகுதியுடன் களத்தில் பெரும் வாக்கு வங்கியை வைத்திருக்கும் விசிகாவுக்கு வெறும் 8 இடங்களை மட்டும் ஒதுக்கிவிட்டு புதிதாக கூட்டணிக்குள் வந்த தேமுதிகவுக்கு 10 இடங்களை வாரி வழங்குவது திருமாவளவன் போன்ற ஒரு மூத்த தலைவரை திட்டமிட்டு சிறுமைப்படுத்தும் செயலாகும். இந்த இடஒதுக்கீடு என்பது வெறும் எண்களை சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு கட்சியின் வளர்ச்சியை அதன் வேரிலேயே கிள்ளி எறியும் தந்திரம். தங்களது தயவில்லாமல் எந்த ஒரு சிறிய கட்சியும் தன்னாட்சியுடன் வளர்ந்துவிடக் கூடாது என்பது திமுக காட்டும் முனைப்பு மிகவும் ஆபத்தானது. கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்குள் தங்களுக்கு விசுவாசமான நபர்களை ஊடுருவச் செய்து அந்தந்த கட்சிகளின் தலைமைக்கு எதிராக ஒரு நிழல் அதிகாரத்தை உருவாக்குவது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. எங்களை மீறி நீங்கள் எங்கு செல்வீர்கள் என்கின்ற ஒரு மறைமுக மிரட்டலையே திமுகவின் ஒவ்வொரு நகர்வும் உணர்த்துகிறது. சின்னத்தை முடக்குவோம் என்றோ அல்லது கட்சியை உடைப்போம் என்றோ பகிரங்கமாக சொல்லாவிட்டாலும் அத்தகைய சூழலை உருவாக்கி ஒரு தலைவரை பணிய வைப்பது என்பது ஒரு விதமான அரசியல் ஒடுக்குமுறைதான். மதுவிலக்கு போன்ற கொள்கை ரீதியான போராட்டங்களை விசிகா முன்னெடுக்கும் போது அதை ஒரு நட்பு ரீதியான ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளாமல் அதையே ஒரு காரணமாக வைத்து இடங்களை குறைப்பது அல்லது மற்ற கட்சிகளுக்கு முக்கியத்துவம் தருவது என்பது திமுகவின் சகிப்புத்தன்மையற்ற போக்கையே உறுதிப்படுத்துகிறது. மக்களுக்காக போராடி வளர்க்கப்பட்ட ஒரு பேர் இயக்கத்தை தங்களது தேர்தல் வெற்றிக்கான ஒரு கருவியாக மட்டுமே திமுக கருதுவது வருத்தத்திற்குரியது. 2026 தேர்தலில் ஒரு பெரும் மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கும் வேளையில் தங்களது அதிகார பலத்தால் ஒரு போராளி தலைவரை முட்டுச்சந்துக்குள் தள்ளி முடக்கி வைப்பது உண்மையில் திமுகவின் பலவீனத்தையே காட்டுகிறது.